இருக்கலே மோசமான கெட்ட பழக்கம் லோன் தான்றது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதாவது டெப்ட்ன்றோம்ல, ட்ரிங்கிங் ஆல்கஹால் கூட உங்களை தனிநபர் தான் பாதிக்கும். ஆனா நீங்க எடுக்கிற கடன் உங்க குடும்பத்தையே பாதிக்கும். ஹாய், எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோல அவர் சொல்றது 100க்கு 200% ட்ரூத்துங்க. அவரு அவ்வளவு கிளியரா சொல்றாரு. ஒரு நோயும் சரி, ஒரு ஆல்கஹாலும் சரி, ஒரு தனி நபரை மெதுவா தாங்க அதை டெஸ்ட்ராய் பண்ணும். ஆனா இந்த லோனு, கடன் இந்த மாதிரி இருக்கிறது ஒரு ஃபேமிலியே டெஸ்ட்ராய் பண்ணிருங்க. இப்போ ஒரு பொருள் வாங்குறதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்க. ஒரு காரா இருக்கட்டும், ஒரு லேண்டா இருக்கட்டும், ஒரு வீடா இருக்கட்டும், நீங்க வாங்குறதுக்கு ஆசைப்படுறீங்க. அது தப்பு இல்ல. நீங்க வாங்கும் போது ஒரு 75% நீங்க கையில கேஷ் வச்சுட்டு 25%க்கு வேணா நீங்க இந்த மாதிரி போட்டு வாங்குங்க. ஏன்னா நிறைய பேர் ரீசெண்ட் டைம்ல நான் பாக்குறேன், லோன் போட்டு வீடு, இடம், காருன்னு வாங்குறாங்க. அந்த லோனை கட்ட முடியாம அதை வித்துட்டு மொத்தமா ஒண்ணுமே இல்லாம நடு ரோட்ல நிக்கிறாங்க. இதுதான் இப்போதைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிற லைஃப் ஸ்டைல் மாதிரி இருக்குது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து கொஞ்சம் சேவ் பண்ணி, நீங்க கொஞ்சம் பைசா சேவ் பண்ணும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மனசுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் வந்துடும். அது ஒரு வீடுங்கிறது எல்லாருக்குமே அத்தியாவசியம். அதை ஒரு லோன் இல்லாம சந்தோஷமா வாங்கி சந்தோஷமா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப காருங்கிறது கூட ஒரு ஆடம்பரம் தான், ஓகேவா? அதனால எது வாங்கினாலும் கொஞ்சம் ரூபாய் சேர்த்து வச்சுட்டு லோன் இல்லாம வாங்குங்க. ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.